தப்ப சுத்தி காட்டின உங்க தைரியத்துக்கு மரியாதை கொடுத்து எங்க பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தை அவங்க அதை விட்டுட்டு போனது எனக்காகன்னு நினைச்சா அதுக்கு காரணம் நீங்க குத்தி காமிச்ச மாதிரி நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமாவும் இருக்கலாம். ஆனா இந்த சொத்து எதையுமே தொடாம நான் ஜெயிச்சு காட்டுறேன். இது உங்ககிட்ட நான் போடுற சபதம், சரஸ்வதி சபதம் மாதிரி. இது நீலாம்பரி சபதம். பணம் தான் பெருசுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பணமே என்ன பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு நான் பெருசா வந்து காட்டுறேன். நீங்க என் ஈகோவை ரொம்பவே காயப்படுத்திட்டீங்க. ஆமாம்மா, அந்த காயத்தோட வழியில தான் நீங்க விஸ்வரூபமே எடுக்க போறீங்க. அம்மா, நீங்க எப்ப கேட்டாலும் இப்போ இந்த நிமிஷமே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பிச்சிடுறேன். அது என் கடமைம்மா. பட் அது என் உடம்பு இல்லையே. நான் உங்களை நம்புறேன். இது எல்லாம் உங்க பொறுப்புலயே இருக்கட்டும். எங்க யார்கிட்ட எதை குத்தகைக்கு கொடுத்தாலும் அதை கண்டினியூ ஆகட்டும். எங்க பெரியவங்க பேரை நான் நிலைநாட்டுறேன். அம்மா, நீங்க என்கிட்ட வந்து பாஸ் ஒரே வார்த்தை, சொத்து இருக்கிற எல்லாத்தையும் வச்சிருக்கிற சூட்சுமத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பாஸ், அதான் கோடு வேர்டு. அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றீங்க? அதான் வேணாம்னு சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கூப்பிட்டீங்க, வந்தேன், பேச சொன்னீங்க, பேசினேன். இப்போ நீங்க போலாம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இங்க இருந்து ரிலீவ் ஆயிடுவேம்மா. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைய இந்த டேபிள்ல உட்கார்ந்து உங்க கூட அழகா பேசி முடிச்ச திருப்தி, ஒரு பெருமையோட பலகாலமா பாதுகாத்த பூர்வீக சொத்து எங்கேயும் பறிபோகாம காப்பாத்தின நிறைவோட போறேன். மேடம், என்னுடைய ஆசையெல்லாம் அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். ஐகிரி நந்தினி நந்திர மேதினி விஸ்வ வினோதினி சைல சுதேனு மகிஷாசுர மந்திரி ஸ்லோகத்தை அப்படியே உங்களை பார்த்து நான் பாடணும். கோவமே வராத பொண்ணை பெற்ற உங்க அப்பா மேலதான் எனக்கு கோவம் வருது. பாரதீஸ்வர வார்த்தைய சொல்றேன், ரௌத்ரம் பழகு. வரேம்மா, உத்தரவு வாங்கிக்கிறேன். வரட்டுமா? நீலாம்பரி ராஜ கம்பீரமும் ராஜ லட்சணமும் பொருந்தினவ இல்லனா சாதாரணமானவம்மா. நான் அந்த மாளிகைக்குள்ள போகவோ அவங்கள பத்தி பேசுறதுக்கோ அருகதை இல்லாதவன். பேசினேனே, சரிசமமா உட்கார்ந்து பேசினாலே, நான் எடுத்து சொன்ன கருத்தை, அதுல உள்ள நியாயத்தை எடுத்துக்கிட்டாலேம்மா. சந்திரமதியை மட்டுமா நம்பினா, என்னையும் நம்பி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை என் பொறுப்புல விட்டுட்டாமா. யாருக்கு அந்த மனசு வரும்? உனக்கு இருக்கு. இப்ப சந்திரமதி அனுபவிக்கிறதெல்லாம் நீலாம்பரி இருக்கும் போது அவளை ஏமாற்றி வாங்கி சாப்பிட்ட எச்ச சோறு. ஏமாமா, நீங்க நீலாம்பரியை கடைசியா எப்ப பாத்தீங்க? ஜெயில பார்த்தேன். துஷ்ட சகவாசம் பிராணநாசம். ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவ, எல்லாரும் நல்லா இருக்குன்னு வாழ்ந்தவள, பட்டு பீதாம்பரத்துல ரெட் கார்பெட் ஆர்டர்ல பார்த்தவள கைதி ட்ரெஸ்ல பார்த்தேம்மா. எப்படி இருந்தது தெரியுமா? அந்த சந்திப்புல நான் உணர்ந்தது, நீலாம்பரி ஏமாளி இல்ல, விதிய முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணினவன். அவகிட்ட நான் அப்ப செஞ்சுக்கிட்ட ரகசியமான ஏற்பாடுகள், அவன் அதுக்கு சம்மதிச்சு கோர்ட்டு கொடுத்த கையெழுத்துக்களை வச்சுட்டான். இப்ப சந்திரமதியோட கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்க. இந்த யுத்தத்துல நீலாம்பரிக்காக பல பேர் சந்திரமதிக்கு எதிராக நிழல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது கொஞ்சம் விஷமம் கலந்தது.
அதுக்கு உன் உதவியும் தேவைப்படும். கண்டிப்பா உன்னை கேட்பேன். ஏமாமா, எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன? நீலாம்பரி உயிரோடையே இல்லைங்கிறாங்க, அவளுக்கு எந்த வாரிசும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் யாருக்காக இந்த யுத்தம், எதுக்காக இந்த போராட்டம்? ஒரு பெரிய விஷயத்த சின்ன கேள்வியில கேட்டுட்டியம்மா. சங்கீதா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். என் உள்மனசு என்ன தெரியுமா சொல்லுது? நீலாம்பரி இருக்கா, கண்டிப்பா வருவா. அந்த பினாமியை அழிக்க சுனாமியா வருவா. மா, இங்கதான் உட்காந்துருக்கியா? மா, சூடா ஒரு கப் காஃபி கூட. இல்ல, ரொம்ப தலைவலிக்குதா? காஃபி இல்ல. ஏமா, பால் இல்லையா இல்ல காஃபி பவுடர் இல்லையா? எல்லாம் இருக்கு, ஆனா உனக்கு இல்ல. ஏமா? அது அப்படித்தான். ஏமா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் என்னமோ எங்க இருந்து வந்த மாதிரி இல்ல நீ இப்படி பேசிட்டு இருக்க. நான் நீ வளர்த்த பொண்ணு தானே. உன்னையே எனக்கு அறிமுகப்படுத்துறியா? நீ பண்ண காரியத்துக்கு தான் அப்படி சொன்னேன். மா, வீட்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு தான் ஏதோ ஒரு வேலைன்னு கார்த்திக் போயிருக்கான். அத குறை சொல்லி கிண்டல் பண்ணா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சாப்பிடாமே போயிட்டான். என்னதான் இருந்தாலும் ஆம்பளை புள்ள வெறும் வயிறோட போறது அவ்வளவு நல்லாவா இருக்கு? ஆமாமா, எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையனுக்கே சப்போர்ட் பண்ண எங்க வயிறெல்லாம் காயாதா? என்னடி முணங்குற? ஒன்னும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவன் வேலைக்கு போகாதத பத்தி ரஞ்சனி ஏதாவது பேசியிருக்காளா? அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எதுக்குடி? ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? மா, நான் என்ன சொல்ல வரேனே நீ புரிஞ்சுக்காம பேசினேன்னா என்னமா அர்த்தம்? மா, கார்த்திக்க பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்காமா. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில இருந்து ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வேலை தான் அவனுக்கு கிடைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தெரு தெருவா போய் பீட்சா வைக்கிறதுல எப்படிமா அவன் நினைச்ச காரியத்தை அவனால அடைய முடியும்? சின்ன சின்ன வீட்டு கஷ்டங்களுக்காக அவன் இப்படி எல்லாம் வேலைக்கு போனானா தேவையில்லாம நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அவனுக்கும் நல்ல வேலை தேடணுங்கிற முயற்சியே இல்லாம போயிடுமா. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். பாத்தியா எவ்வளவு கோவமா போறான்னு? சரிம்மா, நான் வேணும்னா போய் மன்னிப்பு கேட்டுடுறேன். ஓகேவா? கார்த்திக், டேய் கார்த்திக், கார்த்திக், சாரிடா. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இத பாரு, நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோ, அடிச்சுக்கோ, ஆனா பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். உன் நல்லதுக்காக தானே நான் சொன்னேன். உன் மனசுக்கு அது தப்புன்னு பட்டா என்ன மன்னிச்சுடு ப்ளீஸ். கார்த்திக், ஏண்டா? மா பாருமா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இரு இரு. டேய் கார்த்திக், அவதான் சாரி கேக்குறாளே, ஏண்டா இப்படி? என்னடா பண்ற உள்ள? நான் சொல்லல. சாரி ப்ளீஸ். என்னடி ப்ளீஸ்? என்ன ப்ளீஸ்? ஏய், என்னடா பண்ற? என்னடா இது? சக்கரமா அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? எல்லாம் இவ்வளவுதான். இவளாலயா? ஆமா, நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறது பிடிக்காம காலையில இவ அந்த பேச்சு பேசினா. நானும் அதே யோசனையில காலையில பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போட்டிருந்தாங்க. நானும் அங்க போனேன். அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம மீனா தான் காரணம். சாரதா. என்ன சாரதாவா? ஆமா சாரதா, நீ இப்ப என்ன பண்ற?
ஆ. ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போற. ஆ. கிச்சனுக்கு போய் எனக்கு பிடிச்ச பால் பாயசத்தை ரெடி பண்ற. ஓகேவா? ம். தம்பி கார்த்திக். என்னது தம்பியா? ஆமா. ஓ இங்க வா, இல்ல இங்க வா. இல்ல 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 இங்க வா. இருக்கட்டும், நான் வேண்டாம். ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. வா தம்பி, நான் கூப்பிடுறேன். இரு, இன்னைக்கு உனக்கு பின்னி எடுத்துறேன். இங்க பாரு, இன்னிலேருந்து நம்ம வேலையெல்லாம் நாமளே தான் பார்க்கணும்னு சொன்னீல. டேய், இந்த கேள்வி எத்தனை வாட்டிடா கேட்பேன்? சரி 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 என்ன சரி என்ன பண்ணுவ சொல்லு. பஸ்ல இருந்து இறங்கின உடனே வீட்டுக்கு வருவேன். அப்புறம் சாண்ட்விச் அதை வாங்க விட நீ. இல்லை 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 வந்த உடனே ஷூவை கழட்டுவேன், ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அப்புறமா ஹேண்ட்பேக்கில் இருந்து சாண்ட்விச் எடுத்து சாப்பிடுவேன். பாக்ஸை மூட மாட்டியா? மூடிடுவேன். அப்புறம் சைக்கிள் ஓட்டுவேன். அப்புறம் சைக்கிள் ஓட்டிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஹோம்ஒர்க்கை நான் தான் சொல்லி தருவேன். முடியாது, போ போ. சரி 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 உனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா வீட்டு வேலைலாம் பார்ப்பேன். பாத்திரம்லாம் நான் தான் வாஷ் பண்ணுவேன். வீடு துடைப்பேன், சமையல்லாம் கூட பண்ணுவேன். ஏய், ஸ்கூலுக்கு ரெடியாகாம என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? டாடி, அம்மா வேலைக்கு போனாங்கன்னா நாங்க என்னென்ன பண்ணுவோம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். வேலைக்கு டாடி போறோம். டாடி, நாங்க தான் பெரியவங்களாயிட்டோம்ல, எங்க வேலையை நாங்களே பார்த்துப்போம் டாடி. சரி சரி, ஸ்கூல் வேன் வந்துடும், எல்லாம் ரெடி ஆகுங்க. ஹோம்ஒர்க்லாம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. இந்தா. இல்ல என்ன உன்னால சொல்ல முடியாதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்ல வைக்கிறியா? நான் என்ன சொன்னேன்? என்னமோ இனிமே நீ வேலைக்கு போயிருவியா, அவங்கவுங்க வேலையை அவங்களே பாத்துக்கணும்னு சொன்னியாமே. ஓ அதுவா? நான் ஒண்ணுமே சொல்லல. பக்கத்து ஃபிளாட் பசங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. அவங்க அம்மாலாம் வேலைக்கு போறாங்களா, அந்த மாதிரி என்னையும் வேலைக்கு போக சொல்லி கேட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போறதா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கணும். என்னங்க இது, வேலைக்கு போறதுல என்ன தப்பு? தப்பு இல்ல, எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். இத பாருங்க, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன். நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா தானே ஆயிட்டு இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போனா நல்ல சம்பளம் வரும், அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே. குழந்தைங்களா இருந்தப்ப பரவாயில்ல, இப்பதான் நம்ம பசங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்களே. வேலைக்கு போனா கூட என்ன நைட் வரைக்குமா நான் வேலை செய்ய போறேன்? ஈவினிங் பசங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நானும் வந்துட போறேன். நான் பிடிக்கலன்னு சொன்னது என்னோட முடிவு, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. லவ் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எனக்கு போடலையே. நல்ல வேலை கிடைச்சா போன்னு தானே சொன்னீங்க. அப்ப நம்ம 2 பேர் தான், இப்ப நமக்கு 2 பேரு. லவ் பண்ணும்போது நான் சொன்னதெல்லாம் கேட்டல, அதே மாதிரி இப்பயும் கேளு. பாரு, இது வரைக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பொதுவாகவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள டைவர்ஸ் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி பிரச்சனைங்க தான். என்னங்க இது, ஒரு சின்ன விஷயத்துக்காக டைவர்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தை பேசுறீங்க. ஏதோ சாதாரணமா வேலைக்கு போற விஷயம். வேணான்னு சொன்னா விட்டுறணும், மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என்னவோ படிச்சேன்னு சொல்ற, என்னத்தை கழிச்ச நீ? சாதாரணமா சொன்ன புரியாது. வேணாம். யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்ல. ஓகே, போனை வை. மேடம். வா ரஞ்சினி, உன்னை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா, உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நீ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கல அப்படின்னு நான் சொல்லல. ஆபீஸ்ல இருக்கிற சேகர் சொல்றான். நேத்து ஆபீஸ்ல உனக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். அவர் இல்லாதப்ப
அவர் டேபிள் டிராயரை ஒடிச்சு ஃபைல் எடுத்துட்டு இங்க வந்த. அதான் பிரச்சனையே. இன்ஃபேக்ட் அது அவரோட பர்சனல் டிராயர் கூட இல்ல, நம்ம ஆபீஸ் டிராயர். நமக்கு தேவையான ஃபைல் அதுல இருந்துச்சு. அவரும் அங்க இல்ல. அதான் ஒடிச்சு எடுத்துட்டு வர வேண்டியதா போச்சு. ஐ நோ, பட் சேகர் தான் வெளி வேலைகளை பாத்துக்கிற பொறுப்பான ஆள். அதனால தான் சில நேரங்கள்ல அவன் முரண்டு பிடிச்சா கூட தெரிஞ்ச தெரியாத மாதிரி விட்டுருக்கேன். பட் ஒரு லிமிட் தாண்டி உன்னை பத்தி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட கரெக்டா சொல்லிட்டேன். மேடம், நீங்க கூப்பிட்டு தானே நான் வேலைக்கு வந்தேன். என்னால மத்தவங்களுக்கு கஷ்டம். நோ 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 நோ, யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டுற மாட்டேன். நானும் அப்படிதான் மேடம். யார் என்ன சொன்னாலும் உங்களை நான் விடக்கூடாதுன்னு முடிவோடு வந்திருக்கேன். குட். இந்த நினைப்ப அப்படியே கண்டினியூ பண்ணு. மேடம் போஸ்ட். இரு, நான் பாக்குறேன். இருக்கட்டும் மேடம். சந்திரமதி மேடம்க்கு ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க மேடம். ஓகே மேடம். நான்சென்ஸ். என்னாச்சு மேடம்? பிளடி 1000 ஏக்கர் மேட்டர்ல நான் சீட் பண்ணிட்டேனா? கோர்ட்ல ஆஜராக சொல்லி எனக்கு இந்த நோட்டீஸ் வந்திருக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வித்அவுட் ப்ரீவியஸ் நோட்டீஸ் எப்படி எப்படி இந்த ஆர்டர் வரும்? அப்புறம் மேடம், முதல்ல லாயர் நோட்டீஸ் தானே வரும். அதுவும் பிசினஸ் டீல்னா ஆபீஸ்க்கு தானே வரும். ஆபீஸ்ல வந்துட்டு டாடி இந்த நோட்டீஸை வாங்கிருப்பா. அதை என்கிட்ட கொடுத்திருப்பா. ஒருவேளை நீங்க ஆபீஸ்க்கு போலனா போகாம இருந்தா அவ வீட்டுக்கு கொடுத்து அமைச்சிருப்பான். அப்படியே மேடம்? அப்படின்னா நீங்க பார்க்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு மேடம். ஒரு நிமிஷம் மேடம். ரஞ்சினி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மேடம். உங்களுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க. இருந்தா நான் பாத்துருக்க மாட்டேனா? நீங்க வாங்கியிருந்தா மிஸ் ஆயிருக்காது. வேற யாராவது வாங்கியிருந்தா? வேற யார் வாங்கியிருப்பா? எங்க அம்மா தான் வாங்கியிருக்கணும். அவங்க வந்ததை கேட்டுக்கலாம். இது இருக்கு மேடம், லாயர் நோட்டீஸ். வாட்? ஆமா, லாயர் நோட்டீஸ் வந்திருக்கு.